நம்மள கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார். நீங்க போய் பெருசா பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்க. நாங்க என்ன கெடுக்க போறோம், கூட்டணி வந்தா நல்லதுக்கு நீ எவனையா திட்டிட்டு வந்துருவீங்க, அவன் கோவிச்சுக்கிறாங்க, அப்பதான் பேசிக்கிட்டு வந்திருக்க, இதை உங்கால போய் இப்படி பேசிட்டாரு அப்படிமா அண்ணா கொஞ்சம் பாத்துக்கணும் அவரு கையெடுத்து கும்பிடுறாரு. இது ஏக வம்பு, நாங்க நிருபர்களே பாக்குறது இல்லைன்னு இப்ப எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க, வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பா சொல்லணும், அவங்களுக்கு செய்தி வரணும். இங்க சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிறவாரு எடப்பாடியார். இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, ஒரு பொறுப்புகள் ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு நட வேதனையில் இருக்காரு. எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலை நெல்லு அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. இப்போ அதிமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு, எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்றாங்க. ஏன் தலைவரா கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சுதான் நாங்க பிசினஸே நடத்தணும் அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கொடுமையில இப்ப எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுத்தி வலிச்சு போட்டுட்டு அதோட இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும், இந்த நாடு உருப்பட வேண்டும் சொன்னால் அதிமுக கழகம் வெற்றி பெற வேண்டும். அதை எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவங்க செஞ்சாங்க. அவங்க எம்ஜிஆர் ஐயா 50 வருஷம் உழைச்சு சினிமாவில் நடிச்சு அவர் புகழ் பெற்று எங்க பார்த்தாலும் எம்ஜிஆர் எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லி 72ல நான் தொண்டேன். 20 வயசு 22 வயசு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ரெட்டலைன்னு ஒரு ரேடியோல சொன்னாங்க, காலையில பேப்பர்ல வந்துச்சு. அவவே கறி எடுத்து கிறுக்கி ரெட்டலையை போட்டுக்கிட்டான், மரத்துல இருந்து இலையை போடுக்கினா அவன் ரெட்டலைன்னு போட்டுக்கிட்டான். காசு ஒருத்தன்னு கொடுக்கல. பார்த்தா 1,62,000 ரோட்ல எம்ஜிஆர் ஐயா ஜெயிக்கிறாருங்க திண்டுக்கல்ல. அப்போ இந்திரா காந்தி பிரதமர், கருணாநிதி முதலமைச்சர், காமராஜர் உயிரோடு இருக்காரு, பெருந்தலைவர்கள் பூரா இருக்காங்க, யாரும் சாகாம. அவ்வளவு பேர் அடிச்சு தூள் பரப்பிட்டு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் வெல்லுகிற முறையில எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.